இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து, எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரர்களையும் முன்னோடு சேர்த்துக்கொள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஊழியத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் தாம் தெரிந்து கொண்ட பரிசுத்தவான்களோடு விட பேசுகிறவராக இருக்கிறார். இவ்வூழியத்திலே அவனை சேர்த்துக்கொள், இவனை சேர்த்துக்கொள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணு. யார் உண்டு பண்ண வேண்டும் என்றால், ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் பரிசுத்த வஸ்திரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று வார்த்தை நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, ஆசாரியத்துவ அழைப்பிலே கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம் நம்முடைய உள்ளத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தில் மாத்திரமல்ல, நாம் உடுத்திக் கொள்ளுகிற வஸ்திரத்திலும் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆசாரியத்துவத்தின் சிறப்பு என்னவென்றால், ஜனங்களை கர்த்தருக்குள் வழிநடத்துதல், ஜனங்கள் கொண்டு வருகின்ற பொருள் காணிக்கைகளை ஆசீர்வதித்தல், ஆத்தும மீட்பை குறித்து தீவிரமாய் செயல்படுத்துதல். அது மாத்திரமல்ல, சபை கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு விட காணப்பட வேண்டும் என்பவைகளை குறித்து மிகுந்த அக்கறையுடையதாக காணப்படுகின்ற ஒரு அனுபவம் என்பதை குறித்து வசனம் இன்னும் அதிகமாக கற்றுக் கொடுக்கிறது. புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வருகின்ற பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக என்று வசனம் சொல்லுகிறது. ஆசாரியத்துவம் என்பது பழைய ஏற்பாட்டை பொறுத்த மட்டிலே அழைக்கப்பட்டவர்கள் அல்லது தேவ மகத்துவங்களை அறிந்து கொண்டவர்கள் தங்களோடு கூட இணைத்துக் கொள்ளுகிற நபர்களை குறித்து வசனம் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிற்கு வருகின்ற பொழுது நம்மை பாவங்களை நம்மை கழுவி சுத்திகரித்த ஆண்டவருக்கு ரட்சிப்பின் அனுபவத்திலே யாரெல்லாம் நிலைத்திருக்கிறார்களோ, அபிஷேகத்திலே யாரெல்லாம் நிலைத்திருக்கிறார்களோ, அவர்கள் ஆசாரியத்துவ ஊழியத்திற்காக அழைப்பை பெற்றவர்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு கர்த்தருடைய விசுவாசியும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு அறிவிக்க தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் ஆசாரியத்துவம் உடையவர்கள் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியை, விசுவாச வாழ்க்கையிலே நாம் எவ்வளவாய் ஆத்துமாக்களை கர்த்தரண்டை நடத்தி கொண்டிருக்கிறோம், எவ்வளவாய் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், எவ்வளவாய் பரிசுத்த வஸ்திரத்தை நாம் உடுத்திக் கொள்ளுகிறோம், எவ்வளவாய் ஆண்டவருக்கு பிரியமாய் நம்முடைய செயல்பாடுகள் காணப்படுகிறது என்பதை குறித்து சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. அந்த அழைப்பிற்கு ஏற்ப நாம் கர்த்தருக்குள் பலமாய் வாழ்வோம், கர்த்தருக்குள் பலமாய் நடப்போம், கர்த்தருடைய சுத்தத்தை அறிவோம், பலத்த சாட்சிகளாய் நாம் வாழ்வோம். ஆண்டவர் உங்களோடு வந்து உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமென், ஆமென்.